நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. வீட்டில் இருந்து கேட்ட அழுகை சத்தம். கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய மனைவி, மாமியார். வழக்கையே திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கணவனை அடித்தே கொலை செய்து சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டது விசாரணையில் அம்பலம். இளைஞரை மனைவியும் மாமியாரும் சேர்ந்து அடித்தே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? கிராம மக்கள் எல்லாரும் தங்களோட வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஷர்மிளாங்கிற பெண்ணோட வீட்டில இருந்து அழுகை சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனே ஷர்மிளாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப என் கணவன் விஜய் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க ஷர்மிளா. நேத்து வரைக்கும் விஜய் நல்லா தானே இருந்தாரு, எங்க கிட்ட கூட நல்லா பேசினாரு, திடீர்னு எப்படி தூக்கு மாட்டி உயிரிழந்தாருன்னு கிராம மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விஜயோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டில இருந்த ஷர்மிளா கிட்டையும் அவங்களோட தாய் கிட்டையும் போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல ஷர்மிளாவை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு ஷர்மிளா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால போலீஸுக்கு ஷர்மிளா மேல டவுட் வந்திருக்கு. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல விஜய் உடம்புல அதிக காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மனைவி ஷர்மிளா கிட்ட தங்களோட வாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருவண்ணாமலையில உள்ள சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஷர்மிளாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. விஜய் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு 15 நாளுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு திரும்புவாராம். கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஷர்மிளா எந்த நேரமும் போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் தன்னோட மனைவி ஷர்மிளாவுக்கு போன் பண்ணியிருக்காரு. அப்ப போன் பிஸின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புற கணவன் கிட்டையும் ஷர்மிளா சரியா பேசாம போனே கதின்னு கிடந்திருக்காங்க. இதனால மனைவி வேற யார் கூடவோ தகாத உறவுல இருக்கிறதா நினைச்ச விஜய் ஷர்மிளா கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, அதான் நீ என்ன அவாய்ட் பண்ற, நான் வீட்டுக்கு வந்தா கூட என் கூட நீ பேச மாட்டேங்கிறன்னு திட்டி இருக்காரு. அதுக்கு மனைவி, நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்கன்னு பதில் சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து விஜய் மனைவி ஷர்மிளாவை அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின விஜய் மறுபடியும் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அப்ப வீட்ல ஷர்மிளாவோட தாய் ராணி ஃபாத்திமாவும் உடன் இருந்திருக்காங்க. மகள் அடி வாங்குறத பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன தாய் அங்க கிடந்த கட்டைய வச்சு மருமகனை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. தாய் கூட சேர்ந்துக்கிட்டு ஷர்மிளாவும் தாக்குனதுல விஜய்க்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதுல நிலை குலைஞ்ச விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் விஜயோட கழுத்துல கயிற்ற கட்டி தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து அக்கம் பக்கத்தினர்கிட்ட விஜய் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா நாடகமாடி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி விஜயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சோம் ஷர்மிளா முன்னுக்கு பின் முரணாக அளிச்ச பதில வச்சோம் அவங்க தான் உண்மையான கொலையாளிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஷர்மிளாவையும் அவங்க அம்மா ராணி ஃபாத்திமாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. முட்புதருக்குள் கிடந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ்
மொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணை. நகைக்கடை உரிமையாளர் கொடுத்த தகவல் மூலம் கொலையாளியை கண்டுபிடித்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைகாரன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? நவம்பர் 13ஆம் தேதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியா பொதுமக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சாலையோரத்துல உள்ள முட்புதற்குள்ள உடல் ஃபுல்லா காயங்களோட மூதாட்டி ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேக வழக்கா ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மூதாட்டியை யாராச்சும் அடிச்சு கொலை செஞ்சாங்களா, இல்லன்னா வாகனம் ஏதாவது மோதி மூதாட்டி உயிரிழந்துட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப மூதாட்டியோட சடலத்துல கம்மல், மூக்குத்தி, மோதிரம்னு எதுவுமே இல்ல. இத நோட் பண்ண போலீஸ் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சந்தேகப்படுற மாதிரி யாராவது தங்க நகைகளை அடமானம் வைக்க வந்தா அவங்கள பத்தி உடனே தகவல் கொடுக்கணும்னு சுற்றுவட்டார ஏரியாவில் உள்ள எல்லா நகை கடைகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுபடி சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள நகை கடைக்கு கம்மல், மூக்குத்தி, மோதிரத்தை அடமானம் வைக்க ஒருத்தர் போயிருக்காரு. ஆனா அந்த நபரோட நடவடிக்கையில சந்தேகப்பட்ட கடை உரிமையாளர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல அவரு பாப்பாங்குழி பகுதியைச் சேர்ந்த முருகன் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் முன்னுக்கு பின் முரணாவே பதிலளிச்சிருக்காரு. இதனால முருகன் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. காஞ்சிபுரத்துல உள்ள பாப்பாங்குழியைச் சேர்ந்த முருகனுக்கு கல்யாணமாகி 3 பசங்க இருக்காங்க. இவரு டிரைவரா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. சொந்தமா தொழில் செய்ய ஆசைப்பட்ட முருகன் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி 3 டாடா ஏஸ் வாகனத்தை வாங்கி இருக்காரு. ஆனா சரியா ஆர்டர் கிடைக்காம முருகனுக்கு தொழில்ல பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதனால வட்டியையும் கட்ட முடியாம முருகன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடன்காரங்க எல்லாரும் முருகனோட வீட்டுக்கு போயிட்டு வட்டியை கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 மாசமா வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு இப்ப உடனே பணம் தேவைப்படுது, அதனால எங்களோட பணத்தை இப்பவே கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முருகன், தொழில்ல எனக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு, அதனால என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு கோபமான கடன்காரங்க, இன்னும் 1 வாரம் தான் உனக்கு டைம், எங்க பணத்தை திருப்பி கொடுக்கலனா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருவோம்னு மிரட்டி இருக்காங்க. கடன் ஒரு புறம் கழுத்தை நெரிக்க கடன் கொடுத்தவங்களோட டார்ச்சரும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. இதனால முருகன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நகைகளை திருடியாவது கடனை அடைச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்காரு முருகன். அதுபடி 13ஆம் தேதி நைட்டு சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராணி சுண்டல் வித்துக்கிட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள வழிமறிச்ச முருகன் சரமாரியா தாக்கி இருக்கான். அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்து மூதாட்டி கை, கால், முகம்னு எல்லா இடங்கள்லையும் தாக்கி கொடூரமா கொலை செஞ்ச முருகன் மூதாட்டியோட மூக்குத்தி, கம்மல், மோதிரத்தை திருடிக்கிட்டு போயிட்டு நகை கடைக்கு அடமானம் வைக்க போயிருக்கான். ஆனா நகை கடைக்காரர் அளிச்ச தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முருகனை கையும் களவுமா பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டின் முன்பு அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம். சடலத்தை பார்த்து கதி கலங்கி நின்ற பொதுமக்கள். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன ஒற்றை விஷயத்தை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். நண்பனை அடித்தே கொன்று சடலத்தை வீட்டின் அருகிலேயே 1.5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி புதைத்த பயங்கரம். நண்பனை கொலை செய்ததற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன?
19ஆம் தேதி அதிகாலை வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பெண்கள். ஆண்கள் சில பேரு வாசல்ல உள்ள திண்ணையில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வழக்கம் போல அமைதியா இருந்த அந்த கிராமம் கொஞ்ச நேரத்திலேயே பதற்றமா மாறி இருக்கு. அதே கிராமத்துல உள்ள சென்னகேசவங்கிற நபர் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டே ஓடி வந்திருக்காரு. சென்னகேசவன் பதற்றமா ஓடி வர்றத பார்த்த மக்கள், என்னாச்சு, எதுக்கியா இப்படி ஓடி வர்றன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என் வீட்டு வாசல் முன்னாடி யாரோ ஒரு ஆணோட டெட் பாடிய வீசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் பதற வச்சிருக்காரு. சென்னகேசவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அவரோட வீட்டுக்கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஆண் அழுகிய நிலையில இருந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து அந்த டெட் பாடியை பார்த்து பதறி போன அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடக்கிறது யாரு, அவர் எப்படி உயிரிழந்தாரு, டெட் பாடியை யாரு சென்னகேசவன் வீட்டு முன்னாடி போட்டதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த சடலத்தோட உடம்புல எங்கேயுமே ரத்த காயமே இல்லாததுனால ஒருவேளை ஓவர் குடிபோதையில மூச்சு திணறி இறந்திருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த கோணத்துல விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அப்படியே டெட் பாடிய பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல அந்த நபர் மது போதையில இறக்கல, யாரோ அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. யாரு அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுங்கிறது தெரியணும்னா முதல்ல அந்த நபர் யாருன்னு தெரியணும். அப்பதான் அவர் யாரு கொலை செஞ்சு சென்னகேசவன் வீட்டு முன்னாடி போட்டதுன்னு தெரியும்னு சொல்லி அந்த ஏரியாவுல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அந்த நேரம் அங்க வந்த 60 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தரு, சார், உயிரிழந்தவன் பேரு கணேசன்னோ, அவன் சென்னகேசவனோட தோஸ்துன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னகேசவனை பிடிச்சு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுலதான் சென்னகேசவன் போலீஸ்காரங்க கிட்டையும் கிராம மக்கள் கிட்டையும் பக்காவா நாடகமாடி ஒரு கொடூர கொலைய மறைக்க போட்ட சதி திட்டம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பக்கத்துல உள்ள கல்லாவி பகுதியைச் சேர்ந்தவரு கணேசன். இவரோட மனைவி கல்பனா. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. கடந்த 20 வருஷமா தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணேசனுக்கு மனைவி கல்பனாவோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தேகத்தால மனைவி கல்பனாவை கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காரு கணேசன். கடந்த 2014ல மனைவி கல்பனாவை கார்ல கூட்டிக்கிட்டு ஆந்திராவுக்கு போன கணேசன் அங்க தன்னோட நண்பர்களோட சேர்ந்து கல்பனாவை அரிவாளால வெட்டி துடிக்க துடிக்க கொலை செஞ்சது மட்டுமில்லாம சடலத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காரு. இந்த கொலை சம்பந்தமா கணேசனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2015ல ஜாமீன்ல வெளியில வந்த கணேசன் நேரா தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. தாய் கல்பனாவை தந்தை கணேசனே கொலை செஞ்சதுனால அவர் மேல கொலை வெறியில இருந்த மகனும் மகளும் எங்களுக்கு அப்பாவே வேண்டாம்னு சொல்லிட்டு தொகரப்பள்ளியில் உள்ள தங்களோட பாட்டி வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஜாமீன்ல வந்த பிறகு யாரும் இல்லாம தனிமரமா இருந்த கணேசன் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. கிண்டியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கணேசன் விடுமுறை நாட்கள்ல சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி ஊருக்கு போறப்பெல்லாம் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பழக்கமான நண்பன் சென்னகேசவன் வீட்டுக்கு போய் 2-3 நாள் தங்குவாரா. சென்னகேசவனுக்கு பர்கூர்ல உள்ள BRG மாதேப்பள்ளி தான் சொந்த கிராமம். மனைவி சுமதி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சென்னகேசவனும் தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். இந்த சூழல்ல தான் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணேசன் BRG மாதேப்பள்ளியில் உள்ள சென்னகேசவன் வீட்டுக்கு போயிருக்காரு. கடந்த 16ஆம் தேதி காலையிலிருந்தே சரக்கடிக்க ஆரம்பிச்ச கணேசனும் சென்னகேசவனும் சாயங்காலம் 7 மணிக்கு கடைக்கு போய் 2 பிரியாணி பட்டலத்தையும் 2 குவார்ட்டர்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. கணேசன் சரக்கடிச்சுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிரியாணி தரையில சிந்தி இருக்கு. அதை பார்த்த சென்னகேசவன், ஒழுங்கா சாப்பிட மாட்டியா, கீழே சிந்தி வீட்டை குப்பையாக்குனா காலையில யார் சுத்தம் பண்ணுவா, நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டி இருக்காரு. அப்ப போதையில இருந்த கணேசனும் கூட கூட பேசினதுனால 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் முற்றி இருக்கு. அப்ப கணேசனோட கன்னத்திலேயே சென்னகேசவன் ஒரு அறை விட்டிருக்கான். ஏற்கனவே மது போதையில நிதானம் இல்லாம இருந்த கணேசன் ஒரே அடியில சுருண்டு விழுந்திருக்காரு.
கீழே விழுந்த கணேசனோட பக்கத்துல போன சென்னகேசவன் என்கிட்டயே நடிக்கிறியான்னு சொல்லி கணேசனோட நெஞ்சு மேல காலாலேயே எட்டி எட்டி உதைச்சிருக்காரு. அப்ப கணேசன் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லாததை கவனிச்ச சென்னகேசவனுக்கு அடிச்ச போதையும் தெளிஞ்சிருச்சு. கணேசன் உயிரிழந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் பதறி போன சென்னகேசவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நடுராத்திரி 12 மணி அளவுல வீட்டு வளாகத்திலேயே 1.5 அடிக்கு குழி தோண்டின சென்னகேசவன் கணேசனோட சடலத்தை அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு மறுநாள் வழக்கம் போல இருந்திருக்கான். இதுக்கிடையில 18ஆம் தேதி 1 மணி நேரத்துக்கு மேல பெய்ஞ்ச கனமழையால 1.5 அடி மட்டுமே தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணேசனோட உடல் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதோட துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்ததும் பதற்றமான சென்னகேசவன் குழிக்குள்ள இருந்த கணேசனோட சடலத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டு வாசல்ல போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கிராம மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஒரு ஆண் சடலத்தை என்னோட வீட்டு வாசல வீசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்கான். சென்னகேசவனை பிடிச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்ச பிறகுதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளி சென்னகேசவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஆந்திராவை சேர்ந்த தாய் மற்றும் 7 வயது மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி கொலை செய்ததற்கான தடயங்களை அழித்த காக்னிசன்ட் நிறுவனத்தின் ஊழியர் லேப்டாப் இரத்த துளியால் சிக்கிய கொலையாளி 8 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான மர்மம். தாயையும் மகனையும் கத்தியால் கொடூரமாக குத்தி கொன்றுவிட்டு கொலையாளி இந்தியாவிற்கு தப்பி வந்தது ஏன்? கொலையாளியை நெருங்கியதா காவல்துறை? பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் பர்ச்சூர்ல உள்ள திம்மராஜி பாலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் நர்ரா ஹனுமந்த் ராவ். இவரோட மனைவி சசிகலா. இந்த தம்பதிக்கு 7 வயசுல அனிஷ் சாய்ங்கிற மகன் இருக்கான். ஆந்திராவில் உள்ள தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நர்ரா ஹனுமந்துக்கு அமெரிக்கா நியூ ஜெர்சியில இருக்கிற பிரான்ச்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. அதனால குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு போன நர்ரா ஹனுமந்த் மேப்பிள் ஹேடில்ங்கிற பகுதியில் உள்ள ஃபாக்ஸ் மேட்டோ அப்படிங்கிற அடுக்குமாடி குடியிருப்புல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. வழக்கம் போல 2017 மார்ச் 23ஆம் தேதி ஆபீஸுக்கு கிளம்பி போன நர்ரா ஹனுமந்த் இரவு வீடு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டு கதவு திறந்தபடி கிடந்திருக்கு. வீட்டுக்குள்ள மனைவி சசிகலாவோ மகன் அனிஷாயும் கத்தியால குத்தப்பட்டு ரண கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. மனைவியையும் மகனையும் ரத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்து நிலை குலைஞ்சு போன நர்ரா ஹனுமந்த் அமெரிக்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க தாய் மகன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீடு புகுந்து தனியா இருந்த தாயையும் மகனையும் கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கின போலீஸ்காரங்களுக்கு நர்ரா ஹனுமந்த் மேல சந்தேகம் வந்திருக்கு. மனைவியையும் மகனையும் இவரே கொலை பண்ணிட்டு ஆக்டிங் பண்றாரோங்கிற சந்தேகம் எழுந்ததால அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அதே நேரம் சசிகலா அனிஷாய் கொலை செய்யப்பட்ட இடத்துல உள்ள ரத்த மாதிரிகளையும் கைப்பற்றி DNA டெஸ்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா வீட்ல இருந்து கலெக்ட் பண்ண டிஎன்ஏவும் நர்ரா ஹனுமந்தோட டிஎன்ஏவும் ஒத்து போகாததால அவர் குற்றவாளி இல்லைன்னு உறுதியாச்சு. அப்ப உண்மையான கொலையாளி யாரு? சசிகலா அனிஷாயோட ரத்தம் சிந்திய இடத்திலேயே கைப்பற்றப்பட்ட ஒரு துளி மட்டும் 3 பேருக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப அந்த டிஎன்ஏ யாருடையதுன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாகியும் குற்றவாளி யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கிடையில நர்ரா ஹனுமந்த் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. அதாவது தான் கூட வேலை பார்க்கிற சக ஊழியரான ஹமீத் கூட பிரச்சனை ஏற்பட்டதாவோ, அதனால என்ன பழி வாங்கறதுக்காக தன்னோட மனைவியையும் மகனையும் கொலை பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காரு. நர்ரா ஹனுமந்த் வீடு இருக்கிற ஏரியாவில தான் ஹமீதும் குடியிருந்திருக்காரு. உடனே ஹமீத் கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக அவர் வீட்டுக்கு போனப்ப ஹமீத் அங்க இல்லன்னோ இந்தியாவுக்கு வந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள ஹமீதை தொடர்பு கொண்ட அமெரிக்க போலீஸ் அவரோட டிஎன்ஏவை டெஸ்டுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா ஹமீத் அவங்களோட விசாரணைக்கு ஒத்துழைக்காம லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசி இருக்காரு.
இந்த கொலைகேஸை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்திருக்காங்க அமெரிக்க போலீஸ். அப்போதான் காவலர்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஹமீத் யூஸ் பண்ண லேப்டாப்பிலிருந்து டிஎன்ஏவை எடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதனால ஹமீத் வேலை பார்த்த நிறுவனத்துல அவர் யூஸ் பண்ண லேப்டாப்பை போலீஸ்ல ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அந்த லேப்டாப் கைக்கு வந்ததும் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தின போலீஸ்காரங்க பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோதனையில இறங்கினாங்க. அப்ப ஹமீத் யூஸ் பண்ண லேப்டாப்ல இருந்து கலெக்ட் பண்ண டிஎன்ஏவையும் கொலை நடந்த வீட்ல இருந்த டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்த்ததுல ரெண்டும் ஒத்து போயிருக்கு. அதை வச்சு ஹமீத் தான் கொலையாளிங்கிறத கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச அமெரிக்க போலீஸ் இது சம்பந்தமா ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஹமீத் இப்போ இந்தியாவில் இருக்கிறதால அவரை அமெரிக்காவில் ஒப்படைக்கணும்னோ, அதே போல ஹமீத் இருக்கிற இடம் யாருக்காவது தெரிஞ்சா உடனே தகவல் தெரிவிக்க வேணும்னோ அமெரிக்க காவல்துறை அதிகாரிகள் இந்திய வெளியுறவுத்துறை கிட்ட கேட்டிருக்காங்க. இயற்கை உபாதை கழிக்க சென்ற 8 வயது சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வடமாநில கொடூரம். சிறுமியின் உடலில் இருந்த கொலையாளியின் முடியை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை. வடமாநில இளைஞருக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கிய விருதுநகர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த குற்றவாளி போக்சோ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்ததா உயர்நீதிமன்ற மதுரை கிளை? நடந்தது என்ன? 2020ஆம் ஆண்டு பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த 8 வயசு சிறுமி ஒருத்தவங்க தன்னோட தாய்கிட்ட இயற்கை உபாதை கழிக்க போறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா சிறுமி ரொம்ப நேரமாக்கியும் வீட்டுக்கு வரவே இல்லை. பக்கத்துல எங்கேயாவது மகள் விளையாட போயிருப்பான்னு நினைச்ச பெற்றோர் சாயங்காலம் 7 மணி வரை வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் சிறுமி வீட்டுக்கு வரல. இதனால பதற்றமடைஞ்ச பெற்றோர் சிறுமிய தேடி கிராமம் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. ஆனா சிறுமிய எங்க தேடியும் காணல. அப்ப அங்க உள்ள முட்புதற்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சிறுமி உடல் ஃபுல்லா கீறல்கள் காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு பெற்றோர் சிறுமி கிடந்த கோரத்தை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சிறுமியோட பெற்றோர்கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். சிறுமி எப்ப வீட்டை விட்டு வெளியில போனாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு பெற்றோர்கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். ஆனா பெற்றோர்கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. அதனால போலீஸ் கிராம மக்கள் எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பக்கத்துல உள்ள பட்டாசு ஆலையில வேலை செஞ்ச மொசாம் அலிங்கிற இளைஞன் தான் இந்த கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்தான், எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. பொதுமக்கள் சொன்னதை வச்சு போலீசார் மொசாம் அலிய பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்ப சிறுமியோட கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இருக்கான் மொசாம் அலி. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிறுமியோட உடம்புல முடி ஒன்னு இருந்திருக்கு. இத கைப்பற்றி டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல அந்த முடி மொசாம் அலியோடதுன்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. இதனால அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. சிவகாசியை சேர்ந்த 8 வயசு சிறுமி பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல 3ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல பள்ளி முடிச்சு வீட்டுக்கு போன சிறுமி இயற்கை உபாதை கழிக்க பக்கத்துல உள்ள முட்புதருக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த முட்புதற்குள்ள மறைஞ்சிருந்து ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்த மொசாம் அலிங்கிற நபரு சிறுமிய சரமாரியா தாக்கி இருக்கான். சிறுமி கத்தாம இருக்க வாயில துணிய வச்சு அடைச்ச மொசாம் அலி சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணி இருக்கான். அதுக்கடுத்து சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மொசாம் அலி இவளை இப்படியே விட்டுட்டு போனா நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு சிறுமிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன சிவகாசி நகர் போலீஸ் மொசாம் அலி மேல போக்சோ வழக்க ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த வழக்கை விசாரிச்ச விருதுநகர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் மொசாம் அலிக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுச்சு. ஆனா இந்த தண்டனையை எதிர்த்து மொசாம் அலி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கான். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், விக்டோரியா கௌரி அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப அரசு தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர் ஒருத்தர் உயிரிழந்த சிறுமியோட உடம்பிலிருந்து கொலையாளியோட முடி எடுக்கப்பட்டு அதை DNA பரிசோதனைக்கு அனுப்பி அறிவியல் பூர்வமாக மொசாம் அலி தான் கொலையாளின்னு காவல்துறை நிரூபிச்சிருக்காங்க. அதனால மொசாம் அலிக்கு வழங்கின தண்டனையை உறுதி செய்யணும்னு வாதிட்டு இருக்காங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் விருதுநகர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் விதிச்ச தீர்ப்பை உறுதி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு